சமூக நீதி என்று திமுகவுக்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. இப்ப கேட்டான் பாரு என் தம்பி, எங்களுக்கு பத்திரம் என்ன எங்களுக்கு வேலை வேணும், எங்களுக்கு படிப்பு வேணும். கேட்கறது நியாயமா தான் கேட்கிறேன், நியாயமான கோரிக்கை. பத்திர பல்லடா 15 விழுக்காடு கோரிக்கை. இந்த 15 விழுக்காடு வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தது 15 விழுக்காடு. திமுக கேட்டு பண்ண போறது ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க திமுக. வன்னியர்களுக்கு பெரிய துரோகத்தை செய்திருக்கு திமுக. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1311 நாள் ஆகுது. 1311 நாளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடோ தனி ஒதுக்கீடோ கொடுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, நீங்கள் கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், டேட்டா வச்சுக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். ஆனால் தீர்ப்பு வந்து 1311 நாளுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தூங்கிக் கொண்டு இல்ல, தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார். உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற யாரும் கிடையாது. அவங்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நீ கொடுத்துட்டு போ, டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போ. டேட்டா எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. தட்டா போதும், வந்துட போகுது. ஏன் கொடுக்கல இவ்வளவு நாளா? என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும் ஸ்டாலினுக்கு. உங்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். நீங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்க வேலைக்கு போக கூடாது, நீங்க எல்லாம் சுயமரியாதை வாழக்கூடாது, நீங்க எல்லாம் அடிமையா இருக்கணும், கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும், போஸ்டர் ஓட்டணும், இவ்வளவுதான் உங்க வேலை. இந்த மனநிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. வன்னியர் விரோதி திமுக ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இந்த 3 ஆண்டு காலத்துல எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சிருக்கலாம், எத்தனை பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கலாம், எத்தனை குடும்பத்துல விளக்கேற்றி இருக்கலாம். எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த ஸ்டாலின் அவர்களை மன்னிக்க முடியுமா? முடியாது, மன்னிக்க கூடாது. அதனால இதெல்லாம் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாமே மனசுல வச்சு, இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ஏதோ வன்னியர் பிரச்சனைனா ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை. வன்னியர்கள் மட்டுமல்ல, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் வேண்டும். அதற்கு நீ என்ன செய்யணும்? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். நடத்த மாட்டார். கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லுவார். அப்புறம் எப்படி ஸ்டாலின் அவர்களே கர்நாடகாவில், தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன வேற நாட்டுல இருக்காங்களா, இல்ல நீங்க வேற நாட்டுல இருக்கீங்களா? இந்தியா சட்டம் ஒண்ணுதானே. அந்த மாநிலத்து சட்டம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அங்கேயே எடுத்துட்டாங்க, கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டா, நீங்க ஏன் எடுக்கல? அங்க இருக்கின்ற நீதிமன்றங்கள்லாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கர்நாடகா நீதிமன்றம், உயர் நீதிமன்றமோ, பீகார் உயர் நீதிமன்றமோ, மாநில அரசும் கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஆனா ஸ்டாலின் அவர்கள், எனக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் எடுக்கணும், எல்லாம் அவன் பார்த்துப்பான். பார்க்க போறான் தேர்தல்ல. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணிருக்கு தமிழ் சமுதாயத்திற்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்த துப்பு கிடையாது ஒரு ஆட்சியாகும். இதெல்லாம் சாதாரணமா துரோகம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விவரம் தெரியல. எனக்கு இன்னும் நேரம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய நான் பேசிடுவேன். அடுத்த மகுடஞ்சாவடியில சங்ககிரி தொகுதிக்கு நான் போனோம். அதனால இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நீங்க உள்வாங்கி செய்தியெல்லாம் மற்ற எல்லாம் சொல்லுங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் நீங்க எல்லாம் ஊரா தெருத்துருவா கிராமமா போய் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இப்போ இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டும் என்று உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். யார் வரக்கூடாது?
திமுக வரக்கூடாது, வரவே கூடாது. அந்த முடிவை இன்று நீங்கள் எடுங்கள். நாம் எல்லோரும் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த ஊழல் திமுக ஆட்சி, மக்கள் விரோத திமுக ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழலாட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடை கொடுப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம்.